முயலும் ஆமையும். ஒரு காட்டில் ஒரு முயல் உற்சாகமாக குதித்து குதித்து மகிழ்ச்சியோடு சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது முயல் தன் எதிரே ஒரு ஆமை வருவதை கண்டது. முயல் ஆமையை பார்த்து, ஆமையாரே, ஏன் இவ்வளவு மெதுவாக வருகிறீர்? என்னைப் போல குதித்து தாவி சென்றால் நீ சீக்கிரமாக குளத்திற்கு செல்லலாமே என்றது. முயல் தன்னை கேலி செய்ததை ஆமை கேட்டு வருத்தமடைந்தது. சில நிமிடங்கள் கழித்து முயல் ஆமையை பார்த்து, அதோ அங்கே தெரிகிறதே ஒரு பெரிய மரம், அங்கே யார் முதலில் செல்வது என்று பார்ப்போமா என்று முயல் ஆமையை பார்த்து ஏளனமாக கேட்டது. ஆமையும் சரி என்றது. முயலும் ஆமையும் ஒரு குறிப்பிட்ட தொலைவிலிருந்து அந்த மரத்தை தொட வேண்டும், அதுதான் பந்தயத்தின் இலக்கு என்றது. பந்தயம் ஆரம்பித்தது. ஆமையும் தலையை அசைத்து கொண்டே தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. முயல் வேகமாக ஓடுகிற போது ஒரு பெரிய முள் அதன் ஒரு காலில் குத்தியது. அதனால் முயல் வலியினால் துடித்தது. ஓட முடியாமல் தவித்தது. ஆமை கவனமாக சரியான பாதையை பார்த்து இலக்கை நோக்கி சென்று கொண்டிருந்தது. முயல் காலிலிருந்த முள்ளை எடுத்துவிட்டு மீண்டும் ஓடத் தொடங்கியது. ஆனால் ஆமை இலக்கை அடைந்து மரத்தை தொட்டு பந்தயத்தில் வெற்றி பெற்றது. முயல் தோல்வி அடைந்து ஆமையின் எதிரே தலைகுனிந்து நின்றது. முயல் தன் பலத்தை நம்பி ஓடியது. ஆனால் ஆமையோ அறிவோடும் விவேகத்தோடும் விடாமுயற்சியோடும் நடந்து பந்தயத்தில் வெற்றி பெற்றதை இக்கதையின் மூலம் நாம் புரிந்து கொள்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.